தேர்வு உலகத்திலே குரூப் 4 தேர்வை எழுதி முடித்துவிட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று எத்தனைத்து காத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை கண்மணிகளுக்கும் ஐயாவினுடைய வணக்கங்கள். சில பேர் குரூப் 4 தேர்வுக்கு நன்முறையில் தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த அறிவிப்பு வெளிவருகின்ற வேளையிலே. அதனால முடிச்சுட்டு குரூப் 4 தேர்வு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், முடிவுகள் நம்ம கையில் இல்லை, கடமைகள் நம்முடைய சரிவர நம்முடைய செயல்பாடுகளை சரிவர செய்வது மட்டும்தான் நம் கையில் இருக்கிறது. நமக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு ஒன்று மட்டும்தான். முடிவு என்ன வர வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவெடுத்துக் கொள்வான். நம் கையில் மிகச்சிறந்த ஆயுதம் என்னவென்று சொன்னால் உழைப்பு. வள்ளுவர் கூறுகிறார், உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதிலார் உடையது உடையரோ மற்று என்று சொல்றார். என்ன ஒருவன் இந்த உலகிலே எத்தனை பெற்றிருந்தாலும் சரி, ஊக்கம் என்ற ஒன்றை ஒருவன் பெற்றிருக்கவில்லையா, அவன் எதை பெற்றிருந்தும் பெற்றிருக்காதவனாகவே கருதப்படுவான். அப்போ உனக்கு எல்லாத்தையும் பெற்றவனாக ஒருவன் இருத்தல் வேண்டும்னா நீ ஒன்றை மட்டும் கூட வச்சுக்கோ. வள்ளுவர் சொல்றார், நீ எல்லாத்தையும் பெற்றவனாக இருப்பாய் இந்த உலகத்துல. எது வேணும்னு கேட்டான், ஊக்கம் என்ற ஒன்று மட்டும் வேண்டும். ஆம் கண்மணிகளே, தேர்வு எழுதி முடித்துவிட்டு நிலைப்பாடு எப்படி இருந்தாலும் எதற்கும் கலங்காது, எதற்கும் மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்து திளைத்து போகாது. அடுத்தது என்ன என்று எழுந்து நின்று யோசித்து பார்த்தால் நமக்கு இருக்கக்கூடியது குரூப் 2 2A பிரிலிமினரி எக்ஸாமினேஷன். இந்த முதல்நிலை தேர்வு என்பதற்கான காலகட்டம் மிக குறுகிய காலகட்டம். தேர்வாணையம் சொல்லியதை சொல்லி வைத்தபடி நகர்த்தி கொண்டு போகிறது. அட்டவணையில் உள்ளதை உள்ளபடி அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கு நாம் இந்த பிளான் 70 என்ற ஒன்று அறிவித்திருக்கின்றோம். இந்த பேட்ச் யாருக்கானது? இது சூப்பர் ஹீரோஸ் பேட்ச். யார் இந்த சூப்பர் ஹீரோஸாக இருக்காங்க அப்படின்னா, யூ ஆர் ஆல். இந்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் சூப்பர் ஹீரோஸ் தான். ஆனால் குரூப் 4 தேர்வில் நன்முறையில் தமிழ், பொது அறிவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதே சிலபஸ், அதே பாடத்திட்டம் அப்படியே குரூப் 2க்காக அடியெடுத்து வைக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் தான் உண்மையான சூப்பர் ஹீரோஸ். அப்போ குரூப் 2வை நடுவு விட்டுறக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், குரூப் 4 சூப்பராக படிச்சுக்கிறேன், குரூப் 2 பார்த்துக்கலாம் அப்படி இருந்துடக்கூடாது. ஏன்னா போன குரூப் 2ல மாநில அளவிலே 7வது இடம், 9வது இடம், 11வது இடம் எல்லாம் எடுத்த கண்மணிகள் கூட அடுத்து குரூப் 2 வரும்போது சரியா செய்ய முடியாதால, முறையான பயிற்சி இல்லாதால, ஊக்கம் இல்லாததால விடுபட்டு போன கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் உடனடியாக அடி எடுத்து வச்சு, அதாவது மிகச்சிறந்த போராளியினுடைய ஆயுதமே தொடர்ச்சியான போராட்டம் தான். தொடர்ந்து போராடணும், அதான் முக்கியமானது. அதனால் இந்த பிளான் 70 அப்படின்னு ஒரு அறிவிப்பை நம்ம அறிவித்திருக்கோம். இது யாருக்குன்னா சூப்பர் ஹீரோஸ் பேட்ச். இந்த சூப்பர் ஹீரோஸ் ஆஃப்லைன் பேட்சாக இருக்குது நமக்கு வந்தாக்கா. அது சூப்பர் ஹீரோஸ் அப்படின்றவங்க ஃபாஸ்ட் ரிவிஷன். இது ஒன்லி த்ரூ ஆஃப்லைன் மட்டும்தான். ஆன்லைனில் இந்த பேட்ச் வந்து நமக்கு இந்த முறை அறிவிக்கல. அது சூப்பர் எக்ஸ்பிரஸ் பேட்ச் மட்டும் போட்டிருக்கோம். ஏன்னா இது ரிவிஷன் பேட்ச்சு, நிறைய டெஸ்ட் இருக்கும், ஃபாஸ்ட்டாக நடத்தி கொடுக்கணும், கண்டென்ட் கையில் கொடுத்து நடத்தணும். ஸோ இதெல்லாம் அந்த சூப்பர் ஆஃப்லைன் பேட்ச்சில் நமக்கு வந்து செய்ய முடியுன்றதுனால இப்போ பேட்ச் எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 19ஆம் தேதி உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 19ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகும் கூடவே வந்தக்கா. ஏன்னா நீங்கள் எல்லாம் குரூப் 4ல் படித்து முடிச்சுட்டு திளைத்திருப்பீர்கள், நல்ல அறிவை பெற்றவர்களாக இருந்திருப்பீர்கள். உங்கள் இடத்துல பயிற்சியை கொண்டு செல்வது என்பது ரொம்ப எளிமை. அதனால் அது அப்படியே உங்களுக்கு திருப்பி போட்டு உங்களுக்கு மெயின்ஸ் முதன்மை தேர்வுலேருந்து முதன்மை தேர்வுக்கு தயாராகின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த தேர்வுக்களம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். 70 நாட்கள் 7000 வினாக்கள். அதுதான் இந்த சூப்பர் ஹீரோஸோட மிகப்பெரிய தாரக மந்திரம். 70 days ஒர்க் அவுட்டு, 7000 கொஷின் ப்ராக்டிஸ். இதுலேருந்து எப்படி நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம், டிஎன்பிஎஸ்சி நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள் பார்க்கலாம், பிளான் 70 70 நாட்கள் 7000 வினாக்கள். இதுதான் நம்முடைய மிகப்பெரிய தாரக மந்திரம். 70 days இருக்குது, நம்ம 7000 கொஷினை பார்க்குறோம். ஸோ எப்படி அதை கொடுக்க போகிறோம், 7000 கொஷின் எப்படி கொடுக்க போகிறோம்? டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு வந்தால், சாட்டர்டே ஆனால் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட், சண்டே ஆனால் ஃபுல் டெஸ்ட், 225 கொஷின்ஸ்க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்க போகுது. அதோட அப்செக்ட் காமிச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம இத்தகைய மாணவர்களுக்கு என்று சூப்பர் ஹீரோஸ் என்று கிளாஸ் பேட்ச், இந்த சூப்பர் ஹீரோஸ் பேட்ச் இதான் பிளான் 2 அறிவிக்கிறோம். ஏற்கனவே சூப்பர் எக்ஸ்பிரஸ் புதிதாக வந்த கண்மணிகளுக்கான ஒரு பாடமாக அதை அறிவிச்சிருக்கோம். அடுத்து சூப்பர் ஹீரோஸ் அப்படின்றது ஏற்கனவே படித்து குரூப் 4 தேர்வு எழுதி அடுத்தது குரூப் 2 படிக்கணும் அப்படின்னு குரூப் 4ல் படித்து முழுவதும் திருப்புதல் செய்ய காத்திருக்கின்ற கண்மணிகளுக்கான பேட்ச் இந்த சூப்பர் ஹீரோஸ் அப்படின்றது. அதனால் இது நன்முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏற்கனவே படிச்சுட்டு சார் நான் என்ன பண்ணுறது பாருங்கள், இந்த சூப்பர் ஹீரோஸோட என்னென்ன சேலியன் ஃபீச்சர் இருக்குது, இந்த பிளானில் என்னென்ன பண்ண போகிறோம் நம்ம வந்தால். ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோஸோட பேட்ச், பழையன படிப்போம், புதியன கற்போம், தேர்வை பின்பற்றுவோம், வேலையை கைப்பற்றுவோம். இதுதான் தாரக மந்திரம். தேர்வை பின்பற்று, வேலையை கைப்பற்று. ஐசா தேர்வை பின்பற்று, அரசு வேலையை கைப்பற்று. இது ஒவ்வொருவருக்கும் அறிந்த ஒரு தாரக மந்திரம். அதனால் இது குரூப் 4 முடிச்சுட்டு ஏற்கனவே தமிழ், பொது கணிதம், பொது அறிவு என அனைத்தையும் படித்து கையில் வைத்திருக்கின்ற கண்மணிகளுக்கு அப்படியே ஒரு அசை போடுதல். ஏன்னா கல்வி என்பது நாள்தோறும் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் சொன்னால் கூட 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 படிச்சுட்டே வரணும். 2 நாள் மூடி வச்சுட்டு 3ஆவது நாள் பார்த்துக்கலான்னு வந்தோம்னா படித்ததெல்லாம் மறந்து போயிடும். அது கல்வியினுடைய இயல்பு அது. அதனால தான் இடைவிடாது உங்களை படிக்க வைப்பதற்காகத்தான் யோசிக்கிறோம். 70 நாட்கள் 7000 வினாக்கள். ஜூலை 19 கிக் பண்ணுறோம் நம்முடைய ஃபஸ்ட்டு இதை வந்தக்கா. அதுலேருந்து ஒவ்வொன்றா அறிவிச்சுட்டே போகிறோம்.
குரூப் 4 ஏற்கனவே இது யாருக்கு பொருந்தும்னு சொல்கிறோம். புதிதாக வர கண்மணிகளுக்கு இது பொருந்தாது. புதிதாக நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு இது ரேபிட் ஃபயர் ஆன் மாதிரி ஃபாஸ்ட்டாக கடகடன்னு கொண்டு போவோம். ஏற்கனவே படித்ததெல்லாம் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுவோம். புதிதாக சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் புதிதாக சொல்லிக் கொடுப்போம். எது கூடுதலாக படிக்கணுன்றதை சொல்லிக் கொடுத்துட்டு வந்தக்கா அப்படி தான் இந்த பேட்ச்ன்றது போயிட்டுருக்கும். அப்போது ஏற்கனவே குரூப் 4 படித்த மாணவ கண்மணிகளால் ரொம்ப எளிமையாக இதை பின்பற்ற முடியும். 70 days பிளான் இது வந்தக்கா. இந்த திட்டம் கூடுதல் பாடத்திட்டங்கள்லாம் பண்ண போகிறதால அது அவர்களுக்கு பொருந்தும். இதோட பயிற்சி கட்டணம் மிக குறுகிய தொகை தான், குறைவான தொகை. அதனால் அதில் உங்களுக்கு என்னென்னா கொடுக்க போகிறோம். இந்த தொகையில் உங்களுக்கு 3000 கொஷின், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், மேக்ஸில் 1000 கொஷின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் 1000 கொஷின்ஸ், உங்களுக்கு அப்புறமா ஜிகேல 1000 வினாக்கள் அப்படின்னு ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை பின்னாடி சொல்லுவோம். இதில் வந்து நமக்கு சாட்டர்டே சண்டே எப்போல்லாம் கிளாஸஸ் இருக்குது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்ற இறுதி நாட்கள் அதெல்லாம் அங்கே இருக்குது. கூடுதல் சிறப்பு வகுப்புகள் எல்லாம் அவங்க நடத்த போகிறாங்க. ஆன்லைன் மூலமாக சில சிறப்பு வகுப்புகள் சொல்லித்தரப்போகிறோம். இந்த குரூப் 4 பாடத்திட்டம் இல்லாத புதிய பாடத்திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதில் முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க வந்தக்கா. அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட போகிறோம். குரூப் 4 பாடத்திட்டத்தில் எதெல்லாம் இல்லையோ பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் எக்கனாமி பாடத்தில் பார்த்தீங்கன்னா 10 தலைப்புகள் புதுசாக இருக்குது. நமக்கு யூனிட் 6ல் கொஞ்சம் தலைப்புகள் புதுசாக இருக்குது. இது மாதிரி இருக்கிற தலைப்புகள்லாம் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுத்துட்டு தமிழுக்கு மிக முக்கியத்துவமும் கணிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்போயே மெயின்ஸ் அப்போ உங்களை தயார்படுத்த போகிறோம். ப்ரிலிமினரி தயாரிக்கும் போதே மெயின்ஸ் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதுக்கான கிளம்பிது. எண்ணற்ற தேர்வுகள் உங்களுக்கு வந்தால் இதுதான் என் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு. ரொம்ப தெளிவாக என் நம்பர்ன்றதால் 70 டெஸ்ட்டு, 70 நாள் ஒர்க் அவுட். உங்களுடைய ஒர்க் அவுட் வந்தால் பிளான் அழகாக பண்ண போகலாம். வினாத்தால் தமிழ் மற்றும் ஆங்கிலம். நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன், தமிழ் மீடியம் படிக்கிறேன், எந்த மாற்றமும் இல்லை. எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இது இருக்க போது. வினாத்தால் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்க போதுமா. தேர்வுக்கான விளக்கமான விடை குறிப்புகள் ஒன்ஸ் டெஸ்ட் எழுதி முடித்த உடனே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுக்க போகிறோம். வந்தக்கா பிரமாதமாக அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் என்னென்ன கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. கணித பாடத்திட்டத்துக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்து பயிற்சி வகுப்புகள் கூடுதலாக நடத்தப்படும். மேத்ஸ் உங்கள் கைக்கு வரணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபோர்ட், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போட்டு உங்களுக்கு அற்புதமாக நடத்தி கொடுக்க போகிறோம். அதுவும் முக்கியமானது. பொது அறிவியல்லையும் கணிதத்திலையும் கணித பயிற்சியிலையும் மொத்தம் 3 இடங்களில் உங்களுக்கு 3000 கொஷின்ஸ். ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு 1000 ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 1000 வினாக்கள். அதை படித்தாலே போதும். 5 வினா 1000 கொஷினை படித்து 5 வினா கண்டிப்பாக வந்துடும். ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூமெண்ட், ஜியாகிரஃபி 5 கேள்வி, ஹிஸ்ட்ரி அண்ட் நேஷனல் மூமெண்ட் 10 கேள்வி, 15 கேள்விக்கும் 1000 கொஷின்ஸ் படித்தா போதும். அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து கிளாஸஸ் கிளாஸ் இருக்க போது, கிளாஸ் நோட்ஸ் இருக்க போது, எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்க போது. அது இல்லாமல் சமச்சீர் பள்ளி பாட புத்தகங்களை முழுமையாக திரட்டி எடுத்து 1000 கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த 1000 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. அதை முறையாக பயிற்சி எடுத்தால் போதுமானது. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு அங்கே இருக்குது. இதெல்லாம் ஒரு இந்த குறைவான கட்டணத்திலேயே அவ்வளோ வழங்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்தக்கா தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்க்குரிய டெய்லி சிபிடி பேக்கேஜ், டெய்லி டெஸ்ட் பேட்ச்க்கு மட்டும் டெய்லி தனியாக சிபிடி இருக்குது. அது தனி டெஸ்ட் பேட்ச் வந்தக்கா. அது சூப்பர் கிங்ஸ் 3.0 அப்படின்னு ஒரு பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த பேட்சில் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் இந்த சூப்பர் கிங்ஸ் பேட்ச்க்கு, சூப்பர் ஹீரோஸ் பேட்ச்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் உங்களுக்கு வந்தக்கா. ஸோ டெய்லி 25 கொஷின் டெஸ்ட்டு, ஸ்பெஷல் டெஸ்ட்டு சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்க போது, சண்டே 225 கொஷின் டெஸ்ட் இருக்க போது. அதோட அப்சாக்ட் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது, இவ்வளவும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள். இந்த டெஸ்ட் அப்சாக்ட் என்ன, எப்படி சார் 7000 கொஷின்ஸ் எப்படி சார் வரப்போகுது, 70 நாளில் நாங்கள் எப்படி 7000 வினாக்கள் எழுத போகிறோம், அதை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், நமக்கு டெய்லி சிபிடி இருக்குது. ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி ஒரு தலைப்பை கொடுத்துட்டே வரும். அந்த ஒரு தலைப்பை படிச்சுட்டே வரீங்க. காலையில் எழுந்து உட்காந்து படிக்கிறீங்க. 1 மணி நேரம் படித்தா போதும். மாலை 25 வினாக்களுக்கு தயாராகிடலாம். 50 நாட்கள் அப்படியே உங்களை கொண்டு போக போகிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை வரீங்க, ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. 10 சாட்டர்டே இருக்குது. 10 சாட்டர்டே ஒவ்வொரு சாட்டர்டேவும் 50 வினாக்கள். அந்த 50 வினாக்கள் எங்கே இருக்கும், ஷெட்யூல் கீழே அட்டாச் பண்ணியிருக்க பாருங்களேன். பிரமாதமாக எங்கே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த இடத்துல நமக்கு பொது அறிவை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி திரும்ப ரிவைஸ் பண்ணணும். எக்கனாமி மறுபடியும் படிக்கணும். தமிழ் சொசைட்டி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோமோ அவ்வளோ மார்க்கு. ஏன்னா 20 15 அவ்வளோ மதிப்பெண்கள் இருக்குது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகிறதுக்காக தான் நம்ம சாட்டர்டே ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் போடுறோம். அது 50 வினாக்கள். இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் இல்லாமல் வீக்லி செக்ஷனல் டெஸ்ட்டு, அதுலேயுமே பாலிட்டி இருக்குது, அதுலேயுமே எக்கனாமி இருக்குது, அதுலேயுமே தமிழ் சொசைட்டி இருக்குது. அதில் 225 கொஷின்ஸ், 25 மேக்ஸ் இருக்குது, 100 ஜிகே இருக்குது, 100 தமிழ் இருக்குது. ஏன்னா இந்த 75 ஜிகேவுக்கு குறைச்சிடாமல் 100 தமிழ் கொஷின் இருக்க போது, 100 ஜிகே கொஷின் இருக்க போது, அது இல்லாமல் 25 கொஷின் இருக்க போது. எல்லாம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் உங்களுக்கு வந்திருக்கா. சும்மா 200 கொஷின்ஸ் குறைச்சிடாமல் இந்த பொது அறிவுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக, ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 25 கேள்வி மாணவர்கள் எழுதிட்டுமே என்பதற்காக 225 வினாக்கள் கொண்ட செக்ஷனல் டெஸ்ட் ஒவ்வொரு சண்டேவும். பாருங்கள், திங்கட்கிழமை ஆரம்பித்து 24x7 days நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அப்போது வர ஒவ்வொரு நாளும் டெய்லி சிபிடி எழுதுறீங்க,
சாட்டர்டே 50 கொஷின் செக்ஷன் டெஸ்ட் சிறப்பு ஸ்பெஷல் டெஸ்ட் எழுதுறீங்க, 225 கொஷின் செக்ஷன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. எல்லாம் சிறப்பு அம்சம் கொண்ட தேர்வுகள். இப்படி தான் உங்களுக்கு அமைய போகுது. இது மாதிரி 4000 வினாக்கள் இங்கே சந்திக்க போகிறீங்க. எம்சிக்யூ உங்களுக்கு டெஸ்ட் வச்சு கொண்டு போக போகிறாங்க. அது 3000 கொஷின்ஸ் பேங்க் கொடுக்க போகிறோம். 3000 கொஷின்ஸ் தர போகிறோம். மொத்தம் சேர்த்தா 7000 வினாக்கள் உங்கள் கைக்கு வரப்போகுது. 7000 கொஷின்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 70 days 7000 கொஷின்ஸ் பிளான் ஒர்க் அவுட். எவ்வளோ அற்புதமான பேட்ச் பாருங்கள். இது வந்துக்கா சார் நான் இது கிளாஸ் வர முடியாதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு இல்லை. ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து கிளாஸை கவனித்து கொண்டு போகிறவங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் இது வந்துக்கா. இது கிளாஸ் இது வந்துக்கா. கிளாஸ் கம் டெஸ்ட்டு, நாட் ஒன்லி டெஸ்ட். இது வந்து அப்போ ஒர்க் ஷீட் என்ன இருக்குது, இந்த 3000 கொஷின் ஒர்க் ஷீட் தரணும் முதக்கா. இந்த ஒர்க் ஷீட்டை கிளாஸில் சால்வ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏற்கனவே ஒரு 4000, இது ஒரு 3000, மொத்தம் 7000 கொஷின்ஸ் இதை வச்சு தான் வருது. 7000 கொஷின் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடைசியாக இறுதியாக நமக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடியது நம்ம பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு அம்சங்களில் மிகச்சிறந்தது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு போன்றே ஹால் டிக்கெட் கொடுத்து சிறந்த முறையில் எக்ஸாம் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய பரிசு நம்ம வச்சுருக்கோம். அது நம்முடைய மாடல் எக்ஸாம். ஸோ 3 மாடல் எக்ஸாம் குரூப் 2க்குன்னு அறிவிக்கிறோம். அந்த 3 மாதிரி தேர்வுலையும் 600 வினாக்கள் கொண்ட கொஷின் பேப்பர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மாதிரி இதை கொண்டு போக போகிறோம். ஸோ இது ஒரு தனி சிறப்பம்சமாக இருக்குது. அதுக்கப்புறமா இதோட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம் பயிற்சி மையம் எப்போதுமே எதையுமே சரிவர திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி மையம். எதை சொல்கிறதோ சொல்வதை வெறும் வார்த்தையாக இல்லாமல் வாக்காக கருதி, வாக்காக நினைத்து, சொல்லியதை சொல்லி வைத்தபடி பாடத்திட்டத்தை விரைந்து முடித்துக் கொடுப்பதும், தேர்வை ஒருபோதும் தள்ளி போடாது இடைவிடாது தேர்வை நடத்தி கொண்டு போவதும் நம் பயிற்சி மையத்தினுடைய குறிப்பிடத்தகுந்த சிறப்பு அம்சங்களில் ஒன்று. அப்படி மாணவர்களும் அவ்வாறு இருத்தல் வேண்டும். தன் கடமையை மிகச்சரிவர மாணவர்கள் செய்ய வேண்டும். செய்ய தவறிய மாணவர்களுக்கு தண்டத்தொகையோ, அவர்களுக்கு கண்டிப்போ, அன்புடன் கூடிய அரவணைப்போ இதெல்லாம் இங்கே நடக்கும் அப்படின்னு இந்த சிறப்பு அம்சங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். அப்புறம் நமக்கு சிலபஸோட இதை போடுறோம். டெய்லி சிபிடி எப்படி நடக்க போகுது, மண்டேலேருந்து ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு தலைப்பாக தமிழ்லேருந்து எனக்கு 25 கேள்வி இருக்குது வந்திருக்கான். இந்த 25 கொஷின்ஸ் டெய்லி சிபிடி எப்படி நடத்த போகிறேன் நான் வந்தால் எதுலேருந்து 25 கேள்வி வரும், இந்த தலைப்புலேருந்து 25 கொஷின்ஸ் வரப்போகுது. அப்புறம் 25 கேள்வி பாலிட்டி பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தலைப்பு. 25 கொஷின் இந்தியன் எக்கானமி. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தலைப்பு இருக்க போகுது. இந்த ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் மொத்தமாக சேர்த்து யூனிட் 6 தமிழ் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதுலேருந்து 25 கேள்வி. அப்டிடியூட் ரீசனிங் ஃப்ரைடே. அப்போ நீங்கள் ஒரு மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் எடுத்திங்கன்னா தமிழும் படிக்கிறீங்க, ஜிகேல எது முக்கியத்துவமோ அதை படிக்கிறீங்க. ஜிகேல 3 ஏரியா படித்தா போதும், ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிடலாம். அதை படிக்கிறீங்க. மேக்ஸ் 25 படிக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் மேக்ஸ் 25 எழுதிட்டே போகிறீங்க. வீக் எண்டு சண்டே அன்னைக்கு 25 எழுதுறது இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு வாரமும் 25 கேள்வி எழுதுறீங்க வந்தக்கா. அப்போ தமிழ் பாருங்கள், ஒரு வாரம் நீங்கள் எடுத்திங்கன்னா தமிழும் படிக்கிறோம், பொது அறிவும் படிக்கிறோம், மேக்ஸும் படிக்கிறோம். இது மண்டே டு ஃப்ரைடேக்கான டெஸ்ட்டு. இப்படி ஒவ்வொரு வாரமும் தனித்தனியாக ஒவ்வொரு தலைப்பையுமே ஒவ்வொரு தலைப்பிலிருந்து மெல்ல 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 நமக்கு பொது தமிழில் ஒன்று, பாலிட்டியில் ஒன்று, எக்கனாமி ஒன்று, தமிழ் சொசைட்டி ஒன்று, மேக்ஸ் ஒன்று. அதே மாதிரி அடுத்த சர்க்கிள் ஆரம்பிக்கும். அடுத்த சைக்கிள் இதே மாதிரி போகும் வந்தால் இப்படி ஒவ்வொரு வாரமும் கொண்டு போய் 50 டெஸ்ட்டு முடிக்கிறோம். 50 டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் என்ன சார் இருக்குது, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் இதை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அழகாக புரியும். கிளாஸ் எக்ஸாம் நடக்கும்போது உங்களுக்கே இது ஒட்டி பேம்லெட் கையில் கொடுக்கலான்னு இருக்கும். இது நீங்கள் இது பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்படி 50 டெஸ்ட்டு சிபிடி நடக்க போகுது. அது இல்லாத சாட்டர்டே ஆச்சுன்னா ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் நடக்க போகுது. அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் என்ன சார் இருக்குது பாருங்கள். பார்க்கலாம் 50 டெஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக என்ன போகுதுன்றதை பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு நாளும் தேர்வு உங்களுக்கு வந்தால் ஒவ்வொரு நாளும் தேர்வு. இப்படி யாருமே நமக்கு பண்ண மாட்டாங்க. நம்ம இவ்வளோ தூரம் செய்கிறோம் வீக்லி. ஆனால் ஒரு சாட்டர்டே ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் சிறப்பு தேர்வு. அது என்னென்ன தலைப்பு பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் சிபிடி ஒரு வாரம் என்ன எழுதிட்டு வரீங்களோ அந்த வாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இலக்கண குறிப்பறிதல் அந்த முதல் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதில் முக்கியத்துவமாக சில தலைப்புகள் எடுத்து எங்கேருந்து உங்களுக்கு வராதோ, எங்கே உங்களுக்கு அதிகமாக பயிற்சி வேணுமோ, எந்த இடத்துல நீங்கள் அதிக கவனம் செலுத்தணுமோ அதை வச்சு 50 கொஷின்ஸ் 50 கொஷின்ஸ் வைக்கிறோம். எவ்வளோ சிறப்பு பாருங்கள் வந்துக்கா. ஒவ்வொரு சாட்டர்டேவும் இப்படி தான் போகுது உங்களுக்கு. சார் அப்போ தமிழ் மட்டும் தான் 50 கேள்வியா அப்படின்னா இல்லை. ஒரு வாரம் ஒரு சாட்டர்டே மொத்தம் 10 சாட்டர்டே இருக்குது. ஒரு சாட்டர்டே அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சண்டே ஆச்சுன்னா சிலபஸ் உங்களுக்கு வரப்போகுது. அடுத்த சாட்டர்டே இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வரும் வந்திருக்கா. நெக்ஸ்ட் சாட்டர்டே என்ன சார் இருக்கும் அப்படின்னா சாட்டர்டே ஸ்பெஷல் டெஸ்ட்டு தேர்வு நடைபெறும். அந்த தலைப்புலேருந்து முக்கியத்துவம் கொடுப்பது யூனிட் 6 அதை பிரிச்சுக்காங்க வந்திருக்கா. அப்போ அதிலிருந்து முக்கியத்துவம் கொடுத்து 50 வினாக்கள் இந்த பார்ட்டில் முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய சில தலைப்புகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுலேருந்து 50 வினாக்கள். ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் இது உங்களுக்கு சிலபஸாக இருக்கும், டெஸ்ட் சிலபஸாக இருக்கும். அது மாதிரி காமிச்சிருக்கோம். அப்புறம் சண்டே ஆச்சுன்னா மொத்தமாக சேர்த்து தமிழ்லேருந்து 100 கேள்வி, ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 25 கேள்வி. உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பையுமே எப்படி வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே போட்டிருக்கோம் வந்தக்கா. ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு.
அப்போது எந்த இடத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகிறோம், இதில் ஜியாகிரஃபி இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஜியாகிரஃபி, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா, ஒரு எக்கனாமி பார்ட் இருக்குது, பாலிட்டி இருக்குது, அப்புறம் தமிழ் இருக்குது. இது இல்லாமல் 25 கேள்வி மேக்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்தால் மேக்ஸ் இருக்குது. மேக்ஸில் எந்த டாபிக் படிக்கணும்னு ஒவ்வொரு வாரமும் இதை உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டே வரலாம். அதுதான். ஸோ இந்த ஷெடியூல் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் சார், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ அப்போது மண்டே டு ஃப்ரைடே சிபிடி இருக்குது, எவ்ரி சாட்டர்டே ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது, சண்டே ஆச்சுன்னா நமக்கு இவ்வளோ பிரமாதமான தேர்வுகள் இருக்குது. நல்ல முறையில் இதை பயன்படுத்தி அழகாக நீங்கள் எல்லோரும் முன்னுக்கு வாங்க. எல்லோரும் இந்த நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்காக ஐயா காத்துக்கொண்டிருப்பேன். நீங்கள் எல்லாரும் வந்தால் குரூப் 4 தேர்வை நன்முறையில் முடிச்சுட்டு சந்தோஷத்தோடையும் மன மகிழ்ச்சியோடையும் இன்பகரமான எண்ணத்தோடையும் அடுத்து அடியெடுத்து வைங்க. ஒருபோதும் தேங்கியும் சோம்பியும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் ஊக்க வார்த்தைகளாக கடைபிடித்து தாரக மந்திரத்தோடு எழுந்து புறப்பட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த பாதை வெளிச்சமான பாதை, ஒளி பிறந்த பாதை. அதை கொண்டு செல்வதற்கு கரம் பிடித்து நீங்கள் பயின்று வந்தால் போதும் கண்மணிகளே. நாம் தரத்தை பிடித்து விடலாம், தரம் அடைவோம். வாருங்கள், களத்தில் சந்திப்போம். மிக்க நன்றி.